இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இளைஞர்கள் எல்லா இளைஞர்களுமே எதை கண்டு பயந்தானோ எதை கண்டு வியந்தானோ அதை எல்லாமே தன்னுடைய உள்வாங்கிக்குவான். அண்ணா இவ்வளோ பெரிய இளைஞர்களை ஈர்த்தெடுத்தார்னா அவருடைய சொல்லாற்றல். அதே ஒரே விஷயந்தான். அவர் திராவிட நாடு, மாநில சுயாட்சி இதெல்லாம் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. மக்களுக்கு தெரிஞ்செல்லாம் மாற்றம் வரல. அவர் ஈர்க்கப்பட்டார் மக்களால். அவருடைய தோற்றம், அவருடைய எளிமை அது ஈர்க்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்த கலைஞருக்கும் அவருக்கான தமிழில் இருக்கிற அவருடைய பாண்டித்தியம், தமிழ் அறிவு அதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஏழை மக்களோட இரண்டரை கலந்தவர், அவர் தக்க வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நிழலில் ஒன்றுமே செய்யாமல் அவருடைய நிழலில் ஆட்சி செஞ்சுட்டு போனவங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்கு ஒரு மேடை சீமானுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு ஒரு காரணமும் கிடச்சிருக்கு. இலங்கையில் லட்சக்கணக்கான மக்கள் கொடுமை, அது அவ்வளோ படுகொலை செய்யப்பட்ட அது சொல்லும்போதே கூட கண்ணீர் வருது. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த தலைவனை வரிச்சு எடுத்துக்கிட்டு எனக்கு யாரும் தலைவன் இல்லை, பிரபாகரன் தான் தலைவன் சொல்லிக்கிட்டு அந்த இளைஞர்களை இன்னைக்கு சிந்திக்க வச்சுருக்காரு. அந்த இளைஞர்கள் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்களை கூர்மையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேர் அதான் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கட்டும், தகுதியற்றவை செத்து மடிக்கட்டுங்கிற மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்டவன் பாதி பேர் வெளியில் போயிட்டான் சுகத்தை தேடி. ஆனாலும் அவர் தொடர்ந்து அதே தான் பண்ணிகிட்ருக்காரு.